புதுச்சேரி அபிஷேகபாக்கம் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கியதில் முறைகேடு என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதி அபிஷேகபாக்கம் கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட இன குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச மனைப்பட்டா மற்றும் வீடு கட்டி வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைக்கும் வழங்கப்படாததால் இப்பகுதியில் மக்கள் ஒரே வீட்டில் 2க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் போதிய இடவசதி இல்லாமல் தவிர்த்து வருவதாகவும் பல கட்ட போராட்டங்களை அப்பகுதி மக்கள் நடத்தி வந்தனர். இதற்காக அரசு சார்பில் இடம் கையகப்படுத்தப்பட்டும் வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுமார் 90 பேருக்கு மனைப்பட்டா வழங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் டபலக்குப்பம் மடுக்கரை ரோட்டில் அபிஷேகபாக்கத்தில் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்காமல் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் 2 பேருக்கு வெளியூர் சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்ட T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை காந்திதிடலில் இந்தியா நியூசிலாந்து மோதிய T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஒளிபரப்பாகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 255 ரன்களை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. இதனை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் பழுதடைந்த சாலைகளை 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் நபார்ட் வங்கி உதவியுடன் 5 கோடி ரூபாய் மதிப்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்கும் பணியின் பூமி பூஜை விழா முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகு இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் போடப்பட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியதாக அதிகாரிகளிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். தற்பொழுது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினரிடம் உடனடியாக திரும்பப் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனிவர் முத்து தலைமையேற்று விருதுகளை வழங்கி தலைமை உரையாற்றினார். மேலும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்க உரை வழங்கினார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மாளர்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் மோகன் அவர்கள் முன்னிலை உரை ஆற்றினார். மேலும் விழாவிற்கு மேனாள் காவல் கண்காணிப்பாளர் தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார்கள். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் மகளினார் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் கைல்விழி நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள், இலக்கியம் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மகளிர் தின சிறப்பு சலுகையாக கோதாவரி ஆற்றில் அரசு படகுகளில் மகளிர் இலவசமாக பயணித்தனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கோதாவரி ஆற்றுப்படுகையில் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் உள்ளது. இங்கு கோதாவரி கடலில் சேரும் இடத்தில் புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் நடத்தப்படுகிறது. மகளிர் தினத்தை ஒட்டி முழுவதும்
மகளிருக்கு படகு சவாரி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏனாம் மட்டுமல்லாது அருகில் உள்ள ஆந்திர மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பெண்கள் படகு குழாமிற்கு வந்தனர். சிறுமியர் முதல் பெரியவர்கள் வந்த மகளிருக்கு இனிப்பு கொடுத்து ஊழியர்கள் வரவேற்றனர். 500க்கும் மேற்பட்ட ஏனாம் படகில் பயணித்தனர். தொடர்ந்து படகு துறையில் பணியாற்றும் மகளிர் சார்பில் கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் படகுத்துறை பொறுப்பாளர் முரளி வழங்கி வாழ்த்தினார். இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் ஜாதி ரீதியாக மாணவனை இழிவுபடுத்தி பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு மற்ற 5 பேராசிரியர்களை இடமாற்றம் செய்த இயக்குநர் உதயசங்கர் அவர்களை கண்டித்து மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் படிக்கும் மாணவன் சஞ்சயை ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தி பேசிய பேராசிரியர்களான வசந்தி, உமா, நித்யா ஆகியோர் மீது VCR செல்லியல் புகார் அளித்தும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் கல்லூரி இயக்குநர் உதயசங்கரை கண்டித்தும் புகார் கூறப்பட்ட ஆசிரியர்களை தவிர்த்து மற்ற 5 பேராசிரியர்கள் இடமாற்றம் செய்த இயக்குநரை கண்டித்தும் தேர்வு வரவுள்ளதால் அவர்களை மீண்டும் நியமிக்க வேண்டும், கற்பித்தல் அனுபவம் இல்லாத உதவி பேராசிரியர்களின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவர்களை மிரட்டும் இயக்குநர் முதல்வரை கண்டித்து 3ஆம் ஆண்டு படிக்கும் செவிலியர் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த டி நகர் காவல்துறையினர் மாணவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை போராட்டத்தை கைவிட செய்தனர். மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பேசியதாவது, பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய சக்தியாக உள்ளார் என்றும் பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். மேலும் ருத்ர வன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிலிருந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற 6ஆம் திணை மக்கள் இயக்க ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் விரிவடைந்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள TMS மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் பழனி, கல்யாண முருகன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தலைவர் முத்து இயக்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை குறித்து உரையாடினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை முழுமையாக தூர்வாரி நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் திட கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது என்றும், சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழிற்சாலை மற்றும் IT தொழிற்சாலைகளை திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலையோரங்களிலும் மரக்கன்றுகள் நட வேண்டும், இயற்கை வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக இடுபொருட்களுக்கு 100% மானியம் வழங்க வேண்டும், சமூகத்தில் சரிபாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு போன்ற விஷயங்களை செயல்படுத்த வேண்டும், திருமணம் மற்றும் அரசு விழாக்கள் என அனைத்து விழாக்களிலும் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி பொருட்களை குறைத்து காகிதம் மற்றும் துணிப்பையை பயன்படுத்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் தினேஷ்குமார், பிரதீஷ்குமார், முருகவேல், கார்த்திகேயன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் IG வீரராகு மற்றும் திமுக மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிருக்கு சிறப்பு பரிசு மற்றும் 1000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் வீரராகு, திமுக மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிருக்கு கிரைண்டரும், 10 மகளிருக்கு மிக்சி, 10 மகளிருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்கப்பணம் 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தார். இதில் IG வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உள்ளிட்ட அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரெயின்போ நகர் மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கோலப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலங்களை வரைந்து அசத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோலப் போட்டி நடைபெற்றது. ரெயின்போ நகர் 4வது இரவில் நடைபெற்ற கோலப் போட்டியில் அப்பகுதியில் சில 100க்கும் மேற்பட்ட பெண்கள், மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு புள்ளிக்கோலம், ரங்கோலி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கோலங்களை வரைந்து அசத்தினர்.
இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பிள்ளை பார்வையற்ற பள்ளியில் படிக்கும் மாணவன் அணிக்கு மருத்துவ செலவிற்காக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் திமுக சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், நாக தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பதவியேற்பு விழா மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், வடக்கு தொகுதி பொறுப்பாளர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமை இலக்கிய அணி துணைத் தலைவர் கவிதை பித்தன், தலைமை கழக சொற்பொழிவாளர் நாகை நாகராஜன், கழக இளம் பேச்சாளர் பிரீத்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜிஎன் பாளையத்தில் 24 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் 24 லட்சம் ரூபாய் செலவில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை வெண்ணிசாமி நகரில் அமைக்கப்பட்டு அதன் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா திருநள்ளாறு தொகுதியில் கொண்டாடப்பட்டது. பாஜக மகளிர் அணி நிர்வாகி வழக்கறிஞர் வினோதினி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தொகுதியின் தலைவர் பாலமுருகன், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.